வணக்கம். 2026ல உலகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிட்டு இருக்கு. ஆமா. உலக அரசியலையும் அதோட பின்னணியில இருக்கிற புவிசார் அரசியல் நகர்வுகளையும் நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா. அதனாலதான் உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வழக்கமான ஒரு மேலோட்டமான செய்திகளை தாண்டி புதிய விஷயங்களை மிக விரைவாகவும் தெளிவாகவும் கத்துக்க விரும்பும் உங்களை போன்றவர்களுக்கு இந்த உரையாடல் ரொம்பவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் புதிய உலக ஒழுங்கின்மை, அதாவது நியூ வேர்ல்ட் டிசார்டர் அப்படிங்கறத பத்தி தான். தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பயன்படுத்த போற மூல ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பாத்துருவோம். சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட 3 மிக முக்கியமான தரவுகள் இருக்கு. முதலாவது இன்டர்நேஷனல் ரெஸ்கியூ கமிட்டி, அதாவது ஐஆர்சியோட 2026 அவசர கண்காணிப்பு பட்டியல். அதுக்கு பேரு புதிய உலக ஒழுங்கின்மை அறிக்கை. மியான்மர் உள்நாட்டு போர் பத்தி கவுன்சில் ஆன் ஃபாரின் ரிலேஷன்ஸ் CFR வெளியிட்ட ஒரு விரிவான அறிக்கை. மூணாவது, தரவு ஆர்மேனியா மற்றும் அசர்பைஜான் இடையிலான உறவுகள் பத்தி ஓசி மீடியா வெளியிட்டுள்ள 2026ஆம் ஆண்டிற்கான உளவுத்துறை அறிக்கை. சரி. ஆனா இந்த 3 தரவுகளையும் நாம அலசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறேன். அது ரொம்ப முக்கியம். ஆமா, அதாவது இந்த தரவுகள்ல அரசியல் சார்ந்த வலதுசாரி அல்லது இடதுசாரி நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஆனா நாங்க எந்த பக்கமும் சாயல. மூல கட்டுரைகள்ல உள்ள உண்மைகளையும் கருத்துக்களையும் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே உங்களுக்கு வழங்குறது மட்டும்தான் எங்களோட ஒரே நோக்கம். கரெக்ட். இது எங்களோட சொந்த அரசியல் நிலைப்பாடு கிடையாது அப்படிங்கறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும். சரி, இது விரிவாக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம விவாதத்தோட முக்கிய நோக்கம் என்ன? 2026ஆம் ஆண்டுல உலகளாவிய நெருக்கடிகள் ஏன் முன்னப்போதும் இல்லாத அளவுல அதிகரிச்சிருக்கு? பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சர்வதேச ஆதரவுகள் ஏன் இப்படி திடீர்னு குறையுது? எல்லாவற்றுக்கும் மேலா இந்த புதிய உலக ஒழுங்கின்மை உலக அரசியலையே எப்படி தலைகீழா மாத்துது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஆமா. இப்போ அந்த ஐஆர்சி அறிக்கையை படிக்கும்போது நாம ஏதோ ஒரு வரலாற்று ரீதியான பெரும் நெருக்கடியில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா இந்த உணர்வுக்கு பின்னாடி உள்ள உண்மையான தரவுகள் என்ன சொல்லுது? அந்த உணர்வு முற்றிலும் உண்மையானதுதான். நம்ம எண்களை பார்த்தாலே நிலைமையோட தீவிரம் புரியும். சொல்லுங்க. 2ஆம் உலக போருக்கு பிறகு இல்லாத அளவுல இப்போ உலகெங்கும் 61 மோதல்கள் நடந்துட்டு இருக்கு. 61 மோதல்களா? ஆமா. 2025ஆம் வருஷத்துல மட்டும் 18 நாடுகள் 1000க்கு மேற்பட்ட உயிரிழப்புகளை இந்த மோதல்கள்னால சந்திச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய எண்ணிக்கை. அது மட்டுமில்ல, இன்னைக்கு உலகத்துல 239 மில்லியன் மக்கள் மனிதாபிமான உதவியை மட்டுமே நம்பி உயிர் வாழறாங்க. 239 மில்லியன். சர்வதேச அமைப்புகள் திணறதுக்கு காரணம் அந்த அமைப்பிலேயே ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய விரிசல். இந்த புதிய உலக ஒழுங்கின்மைக்கு 3 முக்கிய காரணிகளை ஐஆர்சி குறிப்பிடுறாங்க. அது என்னென்ன காரணிகள்? முதலாவது காரணி போட்டியாளர்கள் மற்றும் அபாயங்கள் அதிகரிப்பு. ஒரு காலத்துல வல்லரசுகள் மட்டும்தான் உலக ஆட்டி படைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. வேற யார் வரா? பிராந்திய அளவுல உள்ள நாடுகளும் தங்களோட சொந்த லாபத்துக்காக நேரடியாக போர்க்களத்துல குதிக்கிறாங்க. இதனால முரண்பாடுகள் பல மடங்கா அதிகமாகுது. அந்த 2வது மற்றும் 3வது காரணிகள் எனக்கு இன்னும் அதிக ஆச்சரியத்தை தந்துச்சு. ஆமா. 2வது காரணி மாறும் கூட்டணிகள், ஷிஃப்டிங் அலையன்சஸ். ஷிஃப்டிங் அலையன்சஸ். பல தசாப்தங்களா இருந்து வந்த நீண்டகால கூட்டணிகள் இப்போ உடைஞ்சிருச்சு. ஒரு காலத்துல கொள்கைக்காகவும் சித்தாந்தங்களுக்காகவும் நாடுகள் ஒன்னா சேர்ந்தாங்க. ஆனா இப்போ அந்தந்த நேரத்து தேவைகளுக்காகவும் குறுகிய கால நலன்களுக்காகவும் புதிய கூட்டணிகள் உருவாகுது. நேற்றைய எதிரி இன்றைய நண்பன் அப்படிங்கிற மாதிரி நிலைமை மாறிடுச்சு. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. 3வது காரணி என்ன? 3வது பேரங்கள் சார்ந்த ஒப்பந்தங்கள், டிரான்சாக்ஷனல் டீல் மேக்கிங். உலகளாவிய விதிகள், மனித உரிமைகள், நீண்டகால ஒத்துழைப்பு, இது எல்லாம் பத்தி யாரும் இப்ப யோசிக்கிறதே இல்ல. அப்படின்னா வெறும் லாபம் மட்டும்தானா? ஆமா. உடனடியா எனக்கு என்ன அதிகாரம் கிடைக்கும், உனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற வியாபார ரீதியான பேரங்கள் மட்டும்தான் சர்வதேச லெவல்ல இப்ப நடக்குது. இந்த கொள்கைகளை விட லாபமே முக்கியம் அப்படிங்கிற மனநிலை உலகளாவிய அமைப்புகளை எப்படி முடக்குது அப்படிங்கிறது தான் பெரும் வேதனையா இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி பொதுவான அமைப்புகள் இதை கட்டுப்படுத்த வேண்டாமா? இங்கு ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், புது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அமைப்புகளை அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்வுகளை தடுக்கிறாங்க. எப்படி? உதாரணமா பாத்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையோட பாதுகாப்பு கவுன்சில்ல உள்ள நாடுகள் தங்களோட வீட்டோ அதிகாரத்தை 2016 முதல் 2025 வரை
சுமார் 49 முறை பயன்படுத்தியிருக்காங்க. 49 முறையா? ஆமா, அப்படி பயன்படுத்தி உலகளாவிய அமைதி தீர்மானங்களுக்கு முட்டுக்கட்ட போட்டிருக்காங்க. கடந்த தசாப்தத்துல இது வெறும் 19ஆக மட்டுமே இருந்துச்சு. பாதி அளவு கூட இல்ல. உக்ரைன், காசா, சிரியா, சூடான் மாதிரியான நெருக்கடிகள்ல உலக நாடுகளால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாததுக்கு இந்த பேரங்கள் சார்ந்த அரசியல் மட்டும்தான் முக்கிய காரணம். இந்த அரசியல் முட்டுக்கட்டையோட நேரடி விளைவா சாதாரண மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் நிறுத்தப்படுறது ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துது. உலகளாவிய உதவிகள் எப்படி சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் நிஜமாவே அதிர்ச்சி அளிக்குது. உண்மைதான். 2025 மார்ச் மாசத்துக்குள்ள அமெரிக்காவோட USAID திட்டங்கள்ல 83% ரத்து செய்யப்பட்டிருக்கு. 83%? ஆமா, வெறும் எண்களா இதை நாம பார்க்க முடியாது. சுகாதாரம், குழந்தைகள் பாதுகாப்பு, தடுப்பூசி முகாம்கள்னு அடிமட்ட மக்களோட உயிரை காக்கும் திட்டங்கள் இதெல்லாம். கரெக்ட். ஆனா இத பத்தியெல்லாம் கவலைப்படாம ஒரு காலத்துல வறிய நாடுகளுக்கு போயிட்டு இருந்த உதவிகளை வளர்ந்த நாடுகள் இப்போ நடுத்தர வருவாய் உள்ள நாடுகளுக்கு திருப்பி விடுறாங்க. இது ஏன்னு தோணுது? அதற்கான காரணத்தையும் நாம் அந்த பேரங்கள் சார்ந்த ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற கோணத்துல தான் பார்க்கணும். உதவி அப்படிங்கிறது இன்னைக்கு மனிதாபிமானம் சார்ந்ததா இல்ல. பின்ன எப்படி இருக்கு? வறிய நாடுகளுக்கு உதவி செய்யறதுனால அவங்களுக்கு பொருளாதார ரீதியா எந்த பெரிய லாபமும் கிடைக்காது. அதே சமயம் நடுத்தர வருவாய் உள்ள நாடுகள்ல முதலீடு செஞ்சா அவங்களுக்கு பொருளாதார ரீதியா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீட்டுக்கான லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இது சர்வதேச அரசியலோட ஒரு ரொம்ப கொடூரமான முகம். கண்டிப்பா. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இந்த புதிய உலக ஒழுங்கின்மை அப்படிங்கிறது ஏதோ ஐக்கிய நாடுகள் சபையில பேசப்படுற தத்துவம் மட்டும் இல்ல. அது நிஜத்துல எப்படி செயல்படுது அப்படிங்கறத மியான்மர் உதாரணத்தை கொண்டு நாம மிக தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆமா, மியான்மரோட சிறந்த உதாரணம். 2021 ஆங் சான் சூக்கியோட அரச வீழ்த்தி ராணுவம், அதாவது ஜுண்டா ஆட்சியை கைப்பற்றுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். கரெக்ட். ஆனா CFR அறிக்கையோட படி அங்குள்ள தற்போதைய கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. ராணுவம் அந்த நாட்டை முழுமையா கட்டுப்படுத்துது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா நிஜ நிலவரம் வேற மாதிரி இருக்கே. உண்மையான கள நிலவரம் முற்றிலும் மாறுபட்டது. 2024 BBC நடத்தின ஒரு விரிவான ஆய்வுல ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிவந்துச்சு. என்னது? ஒரு நாட்டோட அதிகாரப்பூர்வ ராணுவம் இப்போ அந்த நாட்டோட வெறும் 21% நிலப்பரப்பு மட்டுமே கட்டுப்படுத்துது. வெறும் 21%? ஆமா, மீதமுள்ள பகுதிகளில் பெரும்பாலானவற்றை, அதாவது 42% நிலப்பரப்ப கிளர்ச்சியாளர்கள் மற்றும் மக்கள் பாதுகாப்பு படை, அந்த PDFன்னு சொல்ற ஆயுத குழுக்கள் கைப்பற்றி இருக்காங்க. அப்போ ராணுவம் ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. ராணுவம் தன்னோட சொந்த நாட்டிலேயே இவ்வளவு சுருங்கி போனது ஒரு மாபெரும் சரிவுன்னு தான் சொல்லணும். வெறும் 21% நிலப்பரப்பை வச்சுக்கிட்டு அந்த ராணுவம் எப்படி இன்னும் தாக்கு பிடிக்குது? அவங்களுக்கு ஆயுதங்களும் நிதியும் எங்கிருந்து வருது? உலக நாடுகள் இதை வேடிக்கை பார்க்கறாங்களா? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இந்த உள்நாட்டு போர்ல உலக நாடுகள் தங்களோட சுயநலனுக்காக எப்படி தலையிடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். எப்படி தலையிடுறாங்க? மியான்மர் ராணுவத்துக்கு எதிரான பல மேற்கத்திய தடைகள் இப்போ இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் குறையல. அது எப்படி சாத்தியம்? ராய்ட்டர்ஸ் செய்தியின்படி ஈரான் மறைமுகமா மியான்மர் ராணுவத்துக்கு தொடர்ந்து ஜெட் எரிபொருளை வழங்கிட்டு வர்றாங்க. வேறு சில பிராந்திய நாடுகளும் ஆயுதங்களை வழங்குறாங்க. ஓ, இதனாலதான் அவங்க தாக்கு பிடிக்கிறாங்களா? ஆமா, இந்த தொழில்நுட்பம் மற்றும் எரிபொருள் உதவியால மியான்மர் ராணுவம் நிலப்பரப்பை இழந்தாலும் வானத்திலிருந்து கண்மூடித்தனமான வான்வழி தாக்குதல்களை நடத்துறாங்க. சாதாரண மக்கள் மேலையா? ஆமா, மருத்துவமனைகள், பள்ளிகள், ஏன் சாதாரண தேநீர் கடைகள் மேல கூட வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த தாக்குதல்களோட கொடூரத்தை உணர்த்துற ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை அந்த அறிக்கை சுட்டி காட்டுது. மிராவியும் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு மருத்துவமனை மேல நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்ல நோயாளிகள், மருத்துவர்கள்னு மொத்தம் 34 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ரொம்ப சோகமான விஷயம். ஒரு உள்நாட்டு பிரச்சனை எப்படி சர்வதேச நாடுகளோட தலையீட்டால ஒரு மாபெரும் மனித உரிமை மீறலாம் மாறுது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. ஆமா, இவ்வளோ பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி விட்டு அந்த ராணுவ அரசு தங்களை சட்டப்பூர்வமாக்கி ஒரு நாடகத்தை இப்போ அரங்கேற்றது. என்ன நாடகம் அது? 2025 இறுதியில அல்லது 2026 தொடக்கத்துல ஒரு போலி தேர்தலை நடத்தி தாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னு உலகிற்கு காட்ட முயற்சி செய்றாங்க. மக்கள் இதை ஏத்துக்குவாங்களா? மக்கள் மத்தியில இதுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தலை முற்றிலுமா புறக்கணிச்சிட்டாங்க. மியான்மர்ல நடக்கிறது இந்த புதிய உலக ஒழுங்கின்மையோட ஒரு முகம்.
அப்படின்னா இந்த மாறும் கூட்டணிகள் எப்படி ஒரு புதிய புவிசார் அரசியலை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு ஆர்மீனியா ஒரு சிறந்த உதாரணம். கண்டிப்பா. ஓசி மீடியாவோட 2026ஆம் ஆண்டுக்கான உளவுத்துறை அறிக்கை ஆர்மேனியா மற்றும் அசர்பைஜான் விவகாரம் பத்தி பேசுது. அதுல என்ன சொல்லிருக்காங்க? இங்க எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா 2026ல அசர்பைஜானுடன் போர் மூல வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது. ஆமா. 2025 ஆகஸ்ட்ல வாஷிங்டன்ல நடந்த மாநாட்டுல ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தானே? போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? போர் இல்ல அப்படிங்கிறது நல்ல செய்தி தான். ஆனா இதோட பின்னணியில உள்ள புவிசார் அரசியலை புரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். என்ன பின்னணி இருக்கு? இது நாம முன்னாடியே பேசின மாறும் கூட்டணிகள் அப்படிங்கிற கருத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம். பல தசாப்தங்களா ஆர்மேனியா ரஷ்யாவோட பாதுகாப்பு முழுமையா நம்பியிருந்துச்சு. ரஷ்யா தலைமையிலான CSTO, அதாவது கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அந்த கூட்டணியில ஆர்மேனியா ஒரு முக்கிய உறுப்பினராகவும் இருந்துச்சு. அது என்ன மாதிரியான கூட்டணி? மேற்கத்திய நாடுகளுக்கு எப்படி நேட்டோ அமைப்போ அதுபோல சோவியத் யூனியன் உடைந்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு ராணுவ கட்டமைப்பு தான் இந்த CSTO. சரி, அப்புறம் என்னாச்சு? ஆனா அசர்பைஜானோட தாக்குதல்களின் போது தன்னோட கூட்டாளிக்கு உதவ ரஷ்யா முன்வரல. உதவலியா? ஆமா. இதனால விரக்தி அடைந்த ஆர்மேனியா இப்போ CSTO கூட்டணியிலிருந்து தன்னை முற்றிலுமா விடுவிச்சுக்கிட்டாங்க. தனக்கு ஆபத்து வந்தப்போ உதவாத ஒரு கூட்டணி எதற்கு அப்படின்னு துணிச்சலான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது பல தசாப்தங்களா இருந்த நம்பகமான கூட்டணி இப்போ உடைஞ்சிருச்சு. ஆர்மேனியா இப்போ புதிய நண்பர்களை தேடுது. ஆனா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி விட்டதால இனி அங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு நாம நிம்மதியா இருக்க முடியுமா? அதுதான் இல்ல. நேரடியான போர் இல்லை என்றாலும் ஹைபிரிட் அச்சுறுத்தல்கள் 2026 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஆர்மீனியாவில் அதிகரிக்கும்னு உளவுத்துறை எச்சரிக்குது. ஹைபிரிட் அச்சுறுத்தல்களா? அப்படின்னா? ஹைபிரிட் வார்ஃபேர் அப்படிங்கிறது துப்பாக்கிகளால நேருக்கு நேர் சண்டை போடாம மறைமுகமா தாக்குறது. என்ன மாதிரி தாக்குதல்கள்? சைபர் தாக்குதல்களை நடத்துறது, பொருளாதார தடைகளை ஏற்படுத்துறது, அப்புறம் சமூக வலைத்தளங்கள் மூலமா போலீஸ் செய்திகளை பரப்பி உள்நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்துறது. இந்த மாதிரியான மறைமுக போர்கள் தொடரும். இந்த மறைமுக போர் எந்த விஷயங்களை மையமா வச்சு நடக்கும்? அறிக்கை சில குறிப்பிட்ட புதிய புவிசார் அரசியல் களங்களை குறிப்பிடுதே. குறிப்பா ட்ரம்ப் ரூட் அல்லது ட்ரிப் அப்படின்னு சொல்லப்படுற புதிய போக்குவரத்து பாதையை சுற்றி ஒரு பெரிய அரசியல் களம் உருவாக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் ரூட்? ஆமா. இது அசர்பைஜானுக்கும் அதோட மற்றொரு பகுதியான நக்கிச்சேவனுக்கும் இடையில ஆர்மேனியாவோட நிலப்பரப்பு வழியா செல்லும் ஒரு சர்வதேச போக்குவரத்து பாதை. ஓ, அப்போ இந்த பாதையை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கறதுல தான் போட்டியா? கரெக்ட். இந்த பாதையை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கறதுல மாபெரும் அரசியல் போட்டி நிலவுது. இது தவிர அசர்பைஜான் தரப்புல இருந்து ஆர்மேனியாவோட சில பகுதிகளை மேற்கு அசர்பைஜான் அப்படின்னு அழைக்கும் ஒரு நீண்டகால பிரச்சாரமும் முன்னெடுக்கப்படுது. இது புதுசா இருக்கே. இது எதிர்காலத்துல ஒரு புதிய அரசியல் சித்தாந்தமா மாறி மீண்டும் ஒரு முரண்பாட்டை உருவாக்கலாம். அதனால நேரடி போர் இல்லை என்றாலும் அமைதிக்கு நடுவே ஒரு பனிப்போரங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? உலக அரசியல்ல ஆர்வம் கொண்ட ஒருவரா நீங்க அதை கேட்கலாம். ஆனா உங்க அன்றாட வாழ்க்கையில இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த புவிசார் அரசியல் முடிவுகளுக்கும் சாமானிய மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? போர் அப்படிங்கிறது இன்னைக்கு வெறும் நிலத்துக்கான சண்டை கிடையாது அப்படிங்கறத நம்ம உணரணும். அது பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு மாபெரும் தொழில். போர் ஒரு தொழிலா? ஆமா. இத கான்ஃப்ளிக்ட் எக்கானமி அப்படின்னு அழைக்கிறாங்க. அமைதியை விட போர் அதிக லாபத்தை தருவதால போரை நிறுத்துறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? உதாரணம்னா சூடான்ல போர் நடக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு அங்குள்ள தங்க சுரங்கங்களை கைப்பற்றுவதுதான். ஓ, தங்கத்துக்காகவா? அதே போல காங்கோ ஜனநாயக குடியரசு, அதாவது TRC உள்ள கனிம வளங்களை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உங்க கைகளில் இருக்கிற ஸ்மார்ட் போன்கள், லேப்டாப்கள் என அனைத்திலும் பயன்படுத்தப்படும் கோபால்ட் மற்றும் கொல்டான் மாதிரியான அரிய வகை தாதுக்கள் அங்கிருந்து தான் வருது. நம்ம போன்ல இருக்கிற பொருட்கள்? ஆமா. அங்குள்ள கிளர்ச்சியாளர்கள் இந்த வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்துறதன் மூலமா மாதம் $8 லட்சம் வரை வருமானம் ஈட்டுறாங்க. இந்த மாபெரும் லாபத்துக்காக விலை கொடுப்பது அங்க வாழும் சாமானிய மக்கள் தான். அந்த சாமானிய மக்களோட நிலை எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறத IRC அறிக்கையில உள்ள நிஜ மனிதர்களோட குரல்கள் நமக்கு உணர்த்துது. வெறும் எண்களை தாண்டி இந்த மனிதர்களோட வலியை நாம உணரணும். கண்டிப்பா. சூடான்ல உதவி பணியாளரா இருக்கிற எஃப்டிஹால் கானம் அப்படிங்கிறவர் பதிவு செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன உலுக்கிடுச்சு. அவர் என்ன சொல்லியிருக்கார்?
மக்கள் உணவில்லாம மர இலைகளையும் கால்நடை தீவனங்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்றாங்க அப்படின்னு அவர் சொல்றார். ரொம்ப கொடுமையான விஷயம். நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் பில்லியன் டாலர் மதிப்புள்ள போர் வியாபாரம் கொடி கட்டி பறக்குது, ஸ்மார்ட் போன்களுக்கான கனிமங்கள் தடையின்றி ஏற்றுமதியாகுது. ஆனா மறுபக்கம் ஒருவேளை உணவிற்காக மனிதர்கள் விலங்குகளோட உணவு சாப்பிடுறாங்க. நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. இதே முரண்பாட்டை உலகளாவிய பருவநிலை மாற்ற நிதியிலையும் நம்ம பார்க்க முடியுது. எப்படி? உலகளவுல பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க 1.9 ட்ரில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்படுது. இது ஒரு மாபெரும் தொகை. ஆமா, பெரிய தொகைதான். ஆனா இதுல வேதனை என்னன்னா, உண்மையில பருவநிலை மாற்றத்தாலும் போர்களாலும் மிக கடுமையா பாதிக்கப்பட்டுள்ள வறிய நாடுகளுக்கு இந்த நிதியில 1% குறைவாகவே கிடைக்குது. 1% குறைவாவா? ஆமா, உதவி யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு அது மறுக்கப்படுது. பெரும்பான்மையான நிதி தங்களை வளப்படுத்திக் கொள்ளும் நடுத்தர மற்றும் பணக்கார நாடுகளுக்கே போகுது. உதவிகள் சென்று சேராதது ஒரு புறம் இருக்க, அந்த உதவிகளை செய்யப்போற மனிதாபிமான பணியாளர்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பில்லை அப்படிங்கிறது தான் உச்சக்கட்ட அவலம். ஆமா, ஐஆர்சி அறிக்கை தற்போதைய காலகட்டத்தை தண்டனையின்மை காலம், அதாவது ஏஜ் ஆஃப் இம்யூனிட்டி அப்படின்னு மிக கடுமையா சாடுது. அது 100% உண்மை. 2025 செப்டம்பர் வரை மட்டும் 617 மனிதாபிமான பணியாளர்கள் போர்க்களங்கள்ல கொல்லப்பட்டோ அல்லது கடத்தப்பட்டோ இருக்காங்க. 617 பேர். இது வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு பதிவு. மியான்மர்லயும் காசாவிலையும் உணவுக்காகவும் மருந்துக்காகவும் வரிசையில நிற்கும் அப்பாவி மக்கள் மீதே கண்மூடித்தனமான தாக்குதல்கள் நடத்தப்படுது. சர்வதேச விதிகள் அப்படிங்கிறது முட்டாள்களுக்கானது என்ற மனநிலை உலகெங்கும் ஆழமா வேரூன்றிடுச்சு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இது எல்லாம் கேட்டு, இது ஆப்பிரிக்காவிலோ அல்லது வேறு எங்கோ நடக்கும் பிரச்சனை, இதனால எனக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அதுவல்ல. நாமளும் பாதிக்கப்படுவோமா? கண்டிப்பா. உலகம் இன்னைக்கு ஒரு வலையமைப்பா இணைஞ்சிருக்கு. உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள், பொருளாதார பணவீக்கம், அப்புறம் பருவநிலை மாற்றத்திற்கான சர்வதேச தீர்வுகள் என எல்லாமே இந்த புதிய உலக ஒழுங்கின்மையால நேரடியா பாதிக்கப்படும். நமக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஆமா, சூடான்லயோ அல்லது காங்கோவிலையோ நடக்கும் போர் நாளை நீங்க வாங்கும் மின்னணு பொருட்களோட விலையை உயர்த்தலாம். சர்வதேச அமைப்புகள் முடங்குவது உங்க ஊரோட தட்பவெப்பநிலையை மாற்றுவதற்கான முயற்சிகளை தடுக்கலாம். கரெக்ட். ஆகவே உலகளவுல என்ன நடக்குது அப்படிங்கறது தெளிவா அறிஞ்சிக்கிறது உங்களோட சொந்த எதிர்காலத்தையும் பொருளாதாரத்தையும் புரிஞ்சிக்க மிக மிக அவசியம். இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். உலக அரசியல் எப்படி லாப நோக்கிலும் குறுகிய கால நலன்களுக்காகவும் மாறிடுச்சு அப்படிங்கறத விரிவா பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். இன்னைக்கு கூட்டணிகளும் சர்வதேச விதிகளும் வெறும் லாப நோக்கத்துக்காக மட்டுமே செயல்படும் ஒரு உலகத்தை நம்ம பார்த்துட்டோம். மனித உரிமைகள், பரஸ்பர உதவி அப்படிங்கறதெல்லாம் வியாபாரமாகிடுச்சு. ஆமா. அப்படிப்பட்ட இந்த காலத்துல எதிர்காலத்துல உலக நாடுகளோட எல்லைகளை தாண்டி ஒட்டுமொத்த மனித குலத்தையும் தாக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேரழிவு நாளை வந்தா, ஒரு புதிய பெருந்தொற்றோ அல்லது ஒரு மாபெரும் பருவநிலை சீற்றமோ உலக அச்சுறுத்துனா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த அதிகார பேரமும் இல்லாம ஒன்னு சேர்ந்து போராட இந்த உலக நாடுகள் முன்வருமோ? இது ரொம்ப ஆழமான கேள்வி. அல்லது மனித குலம் அப்படிங்கிற கருத்தே ஒரு சந்தை பொருளா மாறிடுச்சா? இத பத்தி சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் அது. கற்றல்ல எப்போதுமே பேராகம் கொண்ட உங்களுக்கு புதிய உலக ஒழுங்கின்மை பற்றிய இந்த ஆழமான ஆய்வு பல புதிய கோணங்களை திறந்திருக்கோன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.